ஆறாம் தந்திரம் 12வது தலைப்பு சிவவேடம். பாடல் எண் 1676. ஸோ சிவவேடம் இந்த தலைப்பிற்கு ஒரு பொருள் பார்த்தோம்னா, ஒரு அடியவர் இருக்கார் இந்த இடத்துல. ஸோ நம்ம அந்த வேடம் தலைப்பில் முழு வீடியோ இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்தா முழுசாக புரிஞ்சிக்க முடியும் இதில். ஏன்னா இந்த சிவவேடத்திற்கான பெயர் காரணம் பொருளை தெரிஞ்சுக்கணும்னா இதற்கு முன்பாக நான் படித்த அவவேடம், தவவேடம், ஞான வேடம் மூன்றையுமே முழுமையாக புரிந்து கொண்டால்தான் சிவவேடத்திற்கான பெயர் காரணத்தை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். என்னால் சாதாரண ஒரு மனிதர், இப்போல்லாம் நம்மளாம் அவவேடத்தில் தான் இருக்கோம். இந்த இடத்துல அவவேடம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அவவேடத்தின் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டால் தவவேடத்திற்கு நாம் மாறுவோம். தவவேடம் என்ன என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஞான வேடத்திற்கு மாறுவோம். ஞான வேடத்தில் உச்சத்தில் இந்த இடத்துல சிவவேடமாகவே இந்த இடத்துல ஆகும், அந்த சிவபாவை ஆகும் என்பதுதான் அந்த தலைப்புக்கான பொருள். அது அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அதில் முழுமையாக கேட்கும்போது தெரியும் உங்களுக்கு. என்றா கேளுங்க, நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியும். ஒன்று தலைப்புக்கான பெயர். முதலடியில் அருளால் அரணுக்கு அடிமையது ஆகி, இது முதலடி. அருளால் அரணுக்கு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அருள் என்பது இறைவனுடைய அருள் தான். இந்த இடத்துல சிவபெருமான் இந்த இடத்துல அருள் போல கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எப்படி இந்த உலகத்தில் காற்று இல்லாத இடம் என்று ஒன்று சொல்ல முடியுமோ, அதுபோல் இறைவனது அருள் இல்லாத இடம் என்று எதையும் சொல்லவே முடியாது. இந்த இடத்துல அனைத்து இடங்களும் இங்கு அருளால் தான் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேற்கொண்டு இறைவன் நிரப்பி கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றார் இந்த இடத்துல. அந்த இறைவனது அருளை நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது முதல் கருத்து. ஏன்னா அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா இன்றைக்கி இந்த உலக ரீதியில் இறப்பு பிறப்பு என்ற ஒன்றுக்குள் நாம் சிக்கி கொண்டிருக்கவே மாட்டோம். இந்த இடத்துல என்றைக்கோ இறைவன்கிட்ட போய் திருவடி முக்தி அடைஞ்சிருப்போம் இந்த இடத்துல. அப்போ எப்படி அதை பயன்படுத்திருக்கிறதுன்னு சொல்கிறது தான் திருமந்திரத்தில் இருக்க அநேக பாடல்கள். 3000 பாட்டு இருக்கும். அதை தான் சொல்லிக் கொடுக்குது இந்த இடத்துல. பிரித்து அணுவாக சொல்லிக் கொடுக்குது எப்படி இந்த அருளெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட அந்த அருளால் அரணுக்கு அடிமை அது ஆகி அப்படிங்கிறது. அரண் என்றால் இறைவன் தான். எந்த இறைவன் அப்படி என்றால் நம்மை அரண் போல் பாதுகாத்து நம்மை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த இடத்துல நமக்கு அரண் மாதிரி பாதுகாக்கிறாரா இந்த இடத்துல. ஒரு குழந்தை அம்மாவுடைய அரவணைப்பில் இருந்துச்சுன்னா எதுக்குமே பயப்படாது. இடுப்பில் இருந்தால் கூட குதிக்கும், தாவும், இல்லாத வேலையெல்லாம் செய்யும் இந்த இடத்துல. ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம், அம்மா நம்மளை விட மாட்டான்ற ஒரு நம்பிக்கை. அந்த எண்ணம் கூட கிடையாது, அம்மா என்னையை பிடிச்சிக்குவா என்னையன்ற எண்ணம் கூட கிடையாது. அதுவான தைரியமாக நிற்கும் இல்லையா, அதுதான் உச்சம் இந்த இடத்துல. அதுபோல் இறைவன் என்ன பண்ணுறார் இந்த இடத்துல, நமக்கு அரண் போல், நமக்கு தெரியல இல்லையா, குழந்தைக்கு தெரியல அம்மா நம்மளை விடமாட்டா பத்திரமா பிடிச்சிக்குவான்னு தெரியாது, ஆனால் அது குதிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல இல்லையா. அதுபோல் இப்போ இறைவன் நம்மை அரண் போல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றால், ஆனால் நமக்கு தெரியவில்லை. நம் விருப்பம் போல் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றோம் இந்த இடத்துல. அந்த அரண் அப்போ இறைவனது அருளால் அந்த இறைவன் நம்மை சுற்றி பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு அடிமை அது ஆகி அப்படி. அடிமை என்றால் இந்த வார்த்தை கூட நமக்கு மனசில் பதிய வச்சிருக்கு. என்ன பதிய வச்சிருக்கு அப்படின்னா, ஒரு கொடுங்கோல் அரசர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், மனிதர்கள்லாம் கையை காலை கட்டி சங்கிலியை போட்டு கட்டி அவனை அடிமை மாதிரி வச்சு வேலை வாங்குவார். ஸோ அந்த அந்த இடத்திற்கு பேர் தான் அடிமை. அந்த அடிமையாக ஒருத்தர் இருப்பாள், ராஜா கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாள் என்னென்ன அந்த கொடுங்கோலுக்கு கீழே. அதை தான் நம்ம அடிமைத்தனம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யணும் இந்த இடத்துல. இவனால் எதிர்த்து எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. இப்படி இருக்கவர்களுக்கு தான் அடிமை என்ற வார்த்தையை நம்ம பல இடங்களில் கேட்டிருப்போம், நமக்கு பதிய வச்சிருப்போம். ஆனால் அடிமை என்றால் அந்த வார்த்தைக்கான பொருள் தொண்டன் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. தொண்டன் என்றால் யார் இந்த இடத்துல, தொண்டு புரிபவன் தான் தொண்டன் இந்த இடத்துல. என்ன தொண்டு புரிவன் இந்த இடத்துல, எந்த செயலெல்லாம் செய்தால் அது அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்கின்றதோ அதையெல்லாம் செய்பவன் தொண்டன் தான் இந்த இடத்துல. ஒரு பாதை வழியாக போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா, ரோட்டில் ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று இருக்கும். இந்த பேப்பர் இருந்தால் இயற்கைக்கு இது அசுத்தம். அப்போ என்ன பண்ணணும், அந்த பேப்பர் இல்லை மண்ணுக்கு இது இப்போ நல்லதில்லை அப்படின்னால இந்த பேப்பரை எடுத்து நம்ம குப்பைக்குள்ளே போடணும் அப்படின்னு நினச்சி போட்டால், அப்போ அவர் என்ன செய்கிறாரு, தொண்டு புரிகின்றார். என்ன தொண்டு புரிகின்றார், மண்ணுக்கு தொண்டு புரிகின்றார், இயற்கைக்கு தொண்டு புரிகின்றார். அப்போ அவர் தான் இந்த இடத்துல தொண்டன், அவர் தான் இந்த இடத்துல அடிமை இந்த இடத்துல. ஸோ அடுத்தவர்கள் அடிமையாக இருந்து வேலை பார்ப்பது அடிமை அல்ல, தொண்டு புரிவது இந்த இடத்துல
அடிமை. அது ஏன் தொண்டுக்கு அடிமை என்ற தொண்டுன்னா ஒன்று இருக்கு, ஏன் அடிமைன்னு வார்த்தை வச்சுருக்காங்கன்னா, சாதாரண நிலையில் செய்யக்கூடிய தொண்டு என்பது ஒன்று, உச்ச நிலை, இப்போ அமைதியின் உச்சத்தில் இறைவனை பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் இந்த தொண்டின் உச்ச நிலை தான் அடிமை. இந்த இடத்துல அவருடைய உடல் அசைந்தாலும் சரி, மனம் அசைந்தாலும் சரி, அது அடுத்தவர்களுடைய நன்மைக்காகவே இது செயல்பட்டு கொண்டே இருக்கும் இந்த இடத்துல. அதான் அடிமை இந்த இடத்துல. மனம் அசைந்தால் கூட சரி, உடல் அசைகிறது வேற இல்லையா, அடுத்தவர்களுக்காக வேலைகள் செய்வது என்பது ஒன்று. ஆனால் எண்ணமே இந்த இடத்துல ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் அடுத்தவங்களுக்கு எதை செஞ்சால் நல்லா இருக்குமா, அதை செஞ்சால் நல்லா இருக்குமா, யாருக்கு என்ன உதவி புரியும் என்ற சிந்தனையோடு ஒருத்தர் இருந்தார் என்றால் அவர்தான் அடிமை இந்த இடத்துல. இப்போ அடிமை என்பதற்கான வார்த்தை என்ன, பொருள் என்னன்றதோ புரிஞ்சிருப்பீங்க. ஸோ சிறு வயதிலிருந்து பதிய வைக்கப்பட்டது ஒன்று அது கிடையாது. அடிமை என்பதற்கு சரியான தமிழ் பொருள் இதுதான் இந்த இடத்துல. அப்போ அருளால் அரணுக்கு அடிமை அது ஆகி என்றால், இறைவனுடைய திருவருளால் நம்மை சுற்றி நமக்கு அரண் போல் பாதுகாத்திருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு அடிமை அது ஆகி, அப்படின்னா சிவபெருமானுக்காக என்ன செய்கிறாரா இந்த இடத்துல, தொண்டு புரிஞ்சுக்கிட்டே இருக்காராம் ஒவ்வொரு வினாடியும். இந்த இடத்துல என்ன தொண்டு புரிகிறார் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, இறைவன் என்ன சிந்திக்கிறாரு, எல்லா உயிர்களும் தன்னிடம் வந்து சீக்கிரமாக சேரணும் இப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. சீக்கிரம் உங்களுடைய ஆசைகள்லாம் தீர்த்துட்டு என்கிட்ட வாங்கப்பா அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு இந்த இடத்துல. அப்போ அதற்கு என்ன செயல் செய்வார் இறைவன், அந்த செயலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இல்லையா. இந்த தொண்டர் என்ன பண்ணுறாரா இந்த இடத்துல, அந்த பணியை செய்கிறார் தன்னால் இயன்ற அளவிற்கு. ஏன்னா ஞானத்தில் உச்சத்தில் இருப்பார்ல இந்த இடத்துல. ஏன்னா ஞான வேடம் புரிந்தால்தான் சிவ வேடத்திற்கு வர முடியும் இந்த இடத்துல. அப்போ இவர் சிவ வேடத்துக்கு வந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த உயிர்கள்லாம் சீக்கிரம் வினைகளை தீக்கணும் இல்லையா, சீக்கிரம் இறைவன்கிட்ட வந்து சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அவருடைய சிந்தனை எண்ணம் எல்லாம் அது மேலே தான் இருக்கும். அவருக்கு எண்ணம் வராது, முதல்ல வந்தால் இது மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துல. சீக்கிரம் உயிர்களாக இறைவனை போய் சென்று பிரார்த்தனை செய்வார், அதற்கான செயல்களை செய்வார் இந்த இடத்துல. அதான் முதல் அடிக்கான பொருள், அருளால் அரணுக்கு அடிமை அது ஆகி. அடுத்து என்ன சொல்கிறாரு, பொருளாம் தனது உடல் பொன்பதி நாடி அப்படிங்கிற, பொருளாம் தனது உடல் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய உடம்பு என்ற ஒன்று இருக்கு இல்லையா, இந்த உடம்பு உணர்வில்லாத நிலையில் தான் இருப்பார் அவர் இந்த இடத்துல. ஏன்னா அவர் ஞான வேடத்தையும் தாண்டிய நிலையில் சிவ வேடத்துக்கு வந்துட்டார் இந்த இடத்துல. இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது, இந்த உடம்பு என்பது ஒரு பொருள். ஏன்னா உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கார், இந்த உடம்பே 5 பூதங்களானது, அதுவும் இறைவன் தான். இந்த உணர்வுலாம் வந்துடுச்சு இந்த இடத்துல. அப்போ அந்த பொருள் தனது உடல் அப்படிங்கிற இந்த உடம்பு என்ன ஆகுதான் இந்த இடத்துல, பொன்பதி நாடிங்கிற. பொன் என்றால் என்ன இந்த இடத்துல, நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், ஒளி வீசக்கூடிய, வசீகரிக்கக்கூடிய, ஈர்க்கக்கூடிய, லயிக்கக்கூடிய, இதெல்லாமே பொன் தான் இந்த இடத்துல. அப்போ அவருடைய உடம்பு என்ன ஆகுதா இந்த இடத்துல, ஒரு பொருளாக தான் நிற்கின்றது, இறைவனாக இல்லை இல்லையா. கண்ணுக்கு தெரியாத அந்த இறைவனாக இல்லை, ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய இறைவனாக இல்லை, சராசரி மனிதர் போல் இருக்கக்கூடிய கை கால் முகம் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த உடம்பாக இருக்கிறதுனால அதை பொருள் என்று சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ பொருளாம் தனது உடல்னா, இந்த சிவவேடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதகர் அவருடைய உடல் இந்த இடத்துல பொன்பதி நாடி. பொன் என்றால் என்ன, இப்போ தான் விளக்கம் சொன்னேன். அவருடைய உடம்பை பார்க்கும் பொழுதே வசீகரிக்குதான், லைக்குதான், ஈர்க்குதான், அப்படி பிரகாசிச்சு ஒளி வீசுதான் இந்த இடத்துல அவருடைய உடம்பு இந்த இடத்துல. நம்ம சித்தர்கள் சில பேர்லாம் அது போல் பார்க்கலாம் இந்த இடத்துல. பலர் மாயினால தன்னை ஒரு மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அவருடைய ஒரு உண்மையான உடல் சொரூபத்தை பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்படிப்பட்ட அந்த உடம்புல பதி நாடி அப்படிங்கிறார். பதி என்றால் இடம் என்று பொருள், இறைவன் என்றும் பொருள் இருக்கின்றது, இடத்திற்கேற்றார் போல் பொருள் கொள்ளணும் இந்த இடத்துல. ஸோ அந்த உடம்பை இடமாக கொண்டு நாடிங்கிறார். யார், சிவபெருமானுடைய திருநடனம் இருக்கு இல்லையா, அந்த திருநடனமே ஒரு உடம்புக்குள்ளே தான் நடக்குதா இந்த இடத்துல. அப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இந்த உலகத்தை இறைவன் இயக்கி கொண்டிருக்கிறார் இல்லையா. எப்படி இயக்கி கொண்டே இருக்கின்றார், தன்னுடைய திருநடனத்தால் இயக்கி கொண்டே இருக்கிறார். எப்படி எப்படிலாம் நடனம் ஆடுறாரோ அதற்கேற்றார் போல உலகம் இயங்கி கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல இவருடைய உடம்பு இருக்கு இல்லையா, இவருடைய எண்ணம் எப்படி எப்படியெல்லாம் சிந்திக்கின்றதோ அதற்கு ஏற்றார் போல உலகமும் இங்கே இயங்கி கொண்டிருக்கும். இவர் என்ன நினைப்பார் இந்த இடத்துல, அதுதான் முதலடியில் சொன்னோம். ஸோ இந்த உயிர்கள் விரைவாக இறைவனிடத்தில் சென்று சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அதான் அடிமையாக இருக்கார். அப்போ அவர் எப்படி சிந்திக்கின்றாரோ அதற்கு ஏற்றார் போல் அந்த உலகமும் இயங்குகின்றது. அப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் இருக்கார், இந்த சிவவேடம் அணிந்த ஒருத்தர் ஊரில் இருக்கார். அவர் என்ன நினைப்பார் இந்த இடத்துல, சீக்கிரம் உயிர்கள் எல்லாம் இறைவன் அடையணும்னு நினைப்பார்.
அப்போ என்ன அதற்கு மூலம்? உயிர்கள் எல்லாம் தங்களுடைய ஆசைகளை தீக்கணும். ஆசைகளை சீக்கிரம் தீர வேண்டும் என்றால் அதற்கேற்ற சூழ்நிலைகள் விரைவாக உருவாக வேண்டும். அப்போ என்ன நடக்கும் அந்த இடத்துல? சீக்கிரம் அவங்க ஆசைகளை எல்லாம் தீரணும்னா அந்த இடத்துல வந்து செழிப்பு இருக்க வேண்டும். இந்த இடத்துல இல்லையா? செழிப்பு என்றால் இந்த இடத்துல அவர்களுக்கு தேவையான உணவு கிடைக்க வேண்டும், அனுபவிக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளுமே அமைய வேண்டும். இந்த இடத்துல விரோதம், சச்சரவு, சண்டைகள் என்று எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா? அகங்காரம், ஆணவம் எதுவுமே இருக்கக்கூடாது மக்கள்கிட்ட. மக்கள் அன்பு நிறைந்து காணப்பட வேண்டும் இந்த இடத்துல. அப்போ இந்த ஞானி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் செழிப்பாக இருக்கும். திரும்ப இந்த இடத்துல ராசதோடன் தலைப்பில் சொல்லுவார், உண்மையான ஞானி ஒருத்தர் இருந்தார்னா அரசர் பார்த்து பார்த்து அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அரசனுக்கு உண்டான விதி. அப்படி செய்யலைன்னா நாடு கெட்டு போவோம் அப்படின்றத திருமந்திரத்திலே ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு. ஏனென்றால் இதுதான் காரணம். இந்த இடத்துல இவர் இருந்தார்னா ஊர் அவ்வளோ செழிப்பாக இருக்குமா? ஏன் செழிப்பாக இருக்குது? செழிப்பாக இருந்தால் தான் அவர்களுக்குள்ள கோபம், குரோதம், அகங்காரம், ஆணவம் வராது. எல்லார்கிட்டையும் பணம் இருந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், எல்லாரும் தான் வேலையை பார்த்துட்டு அவங்க கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய ஆசைகளை சீக்கிரமாக தீர்த்து கொண்டு விரைவாக இறைவனை பற்றி சிந்திக்குவார்கள், இறைவனடி சேருவார்கள் இல்லையா? சப்போஸ் பலருக்கு எல்லா செல்வங்களும் இருக்கும் இந்த இடத்துல, ஆனால் அவருடைய மனம் வந்து இறைவன் நோக்கி சிந்தனையில் போக மாட்டேங்குது இந்த இடத்துல. அப்போ என்ன செய்வார்? இந்த இடத்துல அவர்களுக்கு என்று சில உடல் உபாதைகளோ சோதனைகளோ இந்த இடத்தில் நிற்கும். அப்போ அந்த சோதனைகளை பார்த்து என்ன பண்ணுவார்? பணங்காசு நிறையா இருக்குது, நோய் போடுமே, இறைவன்ட்ட தான் போய் நிற்பாங்க இந்த இடத்துல. அப்போது ஏன் அவர்களால் இறைவனை சிந்திக்க முடியவில்லை என்றால் மாயையும் வினைகளும் அவர்களை சார்ந்து இருப்பதால் அவர்களால் இறைவனை சிந்திக்க முடிவதில்லை. அப்போ நோயை கொடுத்து நோய் வழியாக அவர்களுடைய வினைகளை அவர்களுடைய சிந்தனையை இறைவனை நோக்கிய பயணத்திற்கு இந்த ஞானியானவர் செய்கிறார். எப்படி செய்கிறாரு? தன்னுடைய உடம்பையே இடமாக கொண்டு இறைவன் திருநடனம் புரிகின்றார் என்று சொன்னோம் இல்லையா? புன்பதி நாடி, இதுதான் இந்த இடத்துல இறைவன் நடனம் பிடிச்சிட்டு உலகத்தை இயக்கிற மாதிரியே இவருடைய எண்ணத்திலே இறைவன் திருநடனமாக இருக்குது இந்த இடத்துல. அதுபோலவே இந்த உலகம் அவர் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ரெண்டாவது அடியை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். அடுத்து மூணாவது அடி, இருளானது இன்றி இரும் செயல் அற்றோர் அப்படிங்க. இருளானது இன்றி, இருள் என்றால் என்ன? ஆணவம், கண்மம், மாயை, இதைத்தான் இருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருக்கின்ற இந்த மும்மலங்கள் இருளானது இன்றி, இல்லாமல் அப்படிங்கிறார். இந்த மும்மலங்கள் என்ற ஒன்றும் இல்லாமல் இரும் செயல் அற்றோர் அப்படிங்கிறார். இரும்னா என்ன? இரண்டு, செயல் அற்றோருங்கிறார். இரண்டு விதமான செயல்களை இல்லாதவர்கள் அப்படின்னு பொருள். எது இரண்டு விதமான செயல்கள்? நன்மையான செயல்கள் ஒன்று, தீமையான செயல்கள் ஒன்று. இப்போது இந்த உலகத்துடைய இவர் எப்படியெல்லாம் நினைக்கிறாரோ அது போலவே இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது நடக்கும் பொழுது நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். எது தீமை இந்த இடத்துல அப்படின்னா நன்மை மட்டும்தான் எல்லாமே. மனிதர்களுடைய பார்வைக்கு அது தீமை போல் தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, வினைகள் காரணமாக அவர் இறைவனை நோக்கிய பயணத்துக்கு போகல. அப்போ அந்த இடத்துல ஒரு சோதனை கொடுப்பார், அதன் வழியாக நோய் வாய்ப்படுவார்கள். ஏதோ ஒன்று அதன் வழியாக ஏதோ ஒன்று நடக்கும், நோய் வாய்ப்படலாம், இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் அவர்கள் துன்பப்பட்டு இருப்பார்கள். இப்போ இந்த ஞானி இங்கேருந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் துன்பத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஊர் ஒன்று தான், நாடு செழிப்பாகத்தான் இருக்கின்றது. நாட்டுக்குள் வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு பகுதியினர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், சிலர் இந்த இடத்துல துன்பத்தில் இருப்பாங்க. இரண்டையுமே பார்த்து என்னால் தான் இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணமோ, என்னால் தான் இவர்கள் துக்கத்தில் இருக்கின்றார்கள் என்ற எண்ணமோ இல்லாமல், அதான் இரும் செயல் அற்றோர் அப்படிங்கிற ரெண்டு விதமான செயலும் இருக்காதா இந்த இடத்துல? ஆணவம், கண்மம், மாயை என்ற எதனாலும் இவர்கள் பாதிக்கப்படாத நிலையில் இந்த இரண்டு செயல்களும் தன்னுடைய சிந்தனையால் நடக்கின்றது என்ற அந்த இது கூட இருக்காதா, அந்த எண்ணம் கூட இருக்காதா அவங்கக்கிட்ட? ஏன்னா இவங்க தான் சிந்திக்கிறாங்க, இவங்களுடைய சிந்தனையினால தான் அந்த இடத்துலவே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த சிந்தனையால் தான் அது நடக்குது என்ற ஒரு எண்ணமும் இல்லாத நிலையில், இது மூணாவது அடியில் சொல்கிறார். நாலாவது அடியில் என்ன சொல்கிறாரு? தெருளாம் அடிமை சிவவேடத்தரே அப்படிங்க. தெருள் என்றால் தெளிவு என்று பொருள். தெளிவு என்றால் எது? இறைவன் யார் என்பதை உணர்ந்த நிலைதான் தெளிவு இந்த இடத்தில், இல்லையா? அப்போ தெளிவாம் அடிமை அப்படிங்கிறது. அப்போ ஞானத்தின் உச்சத்தில் தெளிவு அடைந்த நிலையில் அடிமை, திருப்பி அந்த வார்த்தையை கொண்டு வர்றார். அடிமைன்னா என்ன என்பது உண்மையாக அதுக்கான விளக்கம் சொல்லிட்டார் இந்த இடத்துல. அடிமை என்றால் என்ன என்று, தொண்டர் என்று சொன்னோம். அந்த நிலையில் இருப்பவரே சிவவேடத்தரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நாலாவது அடியில். இப்போ சிவவேடம் என்பதை யார் ஒருவர் அந்த வேடத்தை அணிந்து கொண்டாரோ
அவர்கள் உடம்பில் அந்த வேஷத்தை அணிஞ்சிருதில்ல, கழுத்தில் ஒரு பாம்பை போட்டுக்கிறதோ, இடுப்பில் புலித்தோலை கட்டிக்கிறதோ, இல்லையா, தலையில் கொண்டை வச்சுக்கிறதோ, அது சிவவேடம் அல்ல. சிவவேடம் என்று சொன்னால் என்னவென்றால், இந்த மேலே முதலடியிலேருந்து பார்த்தோம் இல்லையா, அதுதான் சிவவேடம் இந்த இடத்துல. இதை 4வது இப்படி தான் சிவவேடத்தர் இருப்பார்கள். அதாவது ஞானத்தின் உச்சநிலை, தெளிவு பெற்ற நிலையில் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இறைவனது அருளால் தம்மை சுற்றி இருக்கக்கூடிய இறைவனுக்கு, அரண் போல் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு தொண்டுகள் செய்து, தொண்டுகள் என்றால் எப்படி, எண்ணத்தால் சிந்தனையாலும் தொண்டுகள் செய்து கொண்டு, இந்த உடம்பையே தன்னுடைய உடலையே தூய்மையின் உச்சத்தில் வைத்து, அவரே வைக்கல, தானாகவே நடக்குது. அந்த நிலைக்கு போயிட்டாங்களே, முகம் தேஜஸ் ஆகிடுது. அப்படியே உடம்பை பார்த்தா யார் பார்த்தாலும் அவர் லைக்கும் ஈர்க்கும் இந்த இடத்துல, இல்லையா. இன்றைக்கும் ரமணர் சில ஞானிகளுடைய புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும், லைக்கும், பார்த்துட்டே இருக்கணும் போல் தெரியும் இந்த இடத்துல. அதுபோல் லைக்கும், அதுபோல் அவர்களுடைய உடலே இறைவன் நடனமாடக்கூடிய இடமாக அது ஆகிவிடுகின்றது. அந்த நடனம் ஆடுறதுலாம் என்ன, அவருடைய சிந்தனை செயல், இதுதான் நடனம் இந்த இடத்துல. இறைவன் அந்த சிந்தனையிலே நடனம் ஆடுற அந்த எண்ணம் சிந்தனை என்ன நடக்குது, இந்த உலகம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் இறைவன் நோக்கிய பயணத்துக்கு வரணும், இந்த சிந்தனை தான். அந்த சிந்தனுடைய செயலானது அந்த ஊரை செழிப்பாக வைத்து மக்களுக்கு விரைவாக தங்களுடைய வினைகளை தீர்த்து கொண்டு இறைவனை நோக்கிய பயணத்திற்கு அவர்கள் தயாராகின்றார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் இவர் இந்த இடத்துல ஆணவம், கண்மம், மாயை என்ற எதுவும் இல்லாமல், தன்னால் தான் இந்த தன்னுடைய சிந்தனையால் தான் இங்கே நன்மை நடக்கின்றது, தீமை நடக்கின்றது என்ற அந்த எண்ணம் கூட சிறிதளவும் இல்லாமல் முழுமையான ஞானத்தில் தெளிவு பெற்ற நிலையில் யார் ஒருவர் அந்த சிவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றாரோ அவரே இந்த இடத்துல சிவவேடத்தர் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. 4 அடிக்கும் சேர்த்து முழுமையாக ஒரே லைனில் சொல்லணும்னா, எண்ணத்தால் சிந்தனையால் இறைவனுக்கான செயல்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பவர்கள் தான் சிவவேடத்தர். அந்த எண்ணம் தான் முழுமையாக அந்த வேடத்திற்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் அந்த பாடலுடைய கருத்து.